என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி வைக்கும் எல்லாம் வல்ல என் குருநாதன் என்னை இயக்கி பேச வைக்கட்டும். சிவன் அடியார்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். பன்னிரு திருமுறைகளுக்கு உலக மட்டத்தில் எடுக்கப்படும் இரண்டாவது பெருவிழா தென்கிழக்கு லண்டனின் லூஷியம் நகரிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் ஆலயத்தின் அந்த அறக்கட்டளை நடத்தும் பெருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் இன்று ஆரம்பமாகின்றன. நேற்று முதல் நாள் நிகழ்ச்சிகள் மிக கோலாகலமாக அங்கு லூஷியம் ஆலயத்தில் நடந்தது. உங்களில் பலர் கண்டு மலர்ந்திருப்பீர்கள். இந்த 12 திருமுறைகளும் சிவபெருமானின் திருவாக்குகள், அடியவர்களுக்கு உள்ளே இருந்து உணர்த்தி முதல் அடி எடுத்துக் கொடுத்தும் சிவபெருமான் வெளிப்படுத்திய அருள் வாக்குகள் அவை. இவற்றை பற்றியெல்லாம் இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியிலே பல பெரியவர்கள், பல சிவன் அடியார்கள் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் புகழ் பாடி இன்று விரிவாக உங்களோடு பேசுவார்கள். முதலில் வரவேற்புரை. கட்டிடம் நிதி உபகுழுவின் தலைவரும், லண்டன் சிவன் கோவில் கட்டிடம் நிதி உபகுழுவின் தலைவரும், இந்த திருமுறை பெருவிழாவின் முன்னெடுப்பு குழு ஸ்டீரிங் கமிட்டியின் துணைத் தலைவருமான மருத்துவ கலாநிதி எஸ் ராஜசுந்தரம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். இறை அன்பர்களே, எங்களுடைய திருமுறை பெருவிழாவை ஒட்டி லண்டன் வருகை தந்திருக்கும் தர்ம ஆதீனத்தின் கட்டளை விசாரணை கலாநிதி குமாரசாமி தம்பிரான் அவர்களே மற்றும் கைலை மாமுனிவர் நாகநாத சிவம் அவர்களே, இங்கே மேடையில் விற்று இருக்கின்ற அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான பணிவான வணக்கத்துடன் வருக வருக என்று வரவேற்பது என்னுடைய கடமை. இந்த திருமுறைகளை நாங்கள் போற்றுவதற்காக இந்த விழாவை எடுத்த போது நேற்றெல்லாம் எங்களுடைய வருகை தந்த சிறப்பு பேச்சாளர்கள் மிக அற்புதமாக திருமுறைகளின் நுணுக்கத்தை, அதன் இலக்கிய திறனை, தமிழ் மொழி திறனை எல்லாம், இசைத்திறனை எல்லாம் மிகவும் செழிப்பாக எங்களுக்கு உணர்த்தினார்கள். இன்னும் நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமான் எங்களுடைய நால்வரிலே முதல்வராக நாங்கள் கருதுகின்ற ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், அடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது திருக்கேதீச்சரன் பெருமானை நினைந்து மலிகடல் மாதோட்ட தெல்லையில் புகழ் எந்தை கேதீச்சரம் ராப்பகல் நினைந்தேத்தி அல்லல் ஆசரத்து அரண் அடியினை தொழும் அன்பராம் அடியாரே என்கிறார். அதைவிட ஒரு படி மேலாக நாவுக்கரசர் சொல்லுகின்றார், ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்கிறார். அதே போல நேற்று பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் சிறப்பாக சொன்னார், இறைவனை தன்னுடைய தம்பிரான் தோழராக சேக்ரெட் இஸ் a master of sacred profanity என்று அழகாக வர்ணித்தார். சுந்தரர் சொல்லுகின்றார், திருவெண்ணைநல்லூரிலே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையிலானாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்கிறார். இறுதியாக எங்களுடைய நால்வரிலே மாணிக்கவாசகர் திருவம்பாவையிலே சொல்லுகின்றார், நேற்று அதை குறிப்பிட்டார்கள் நல்லசிவம் அவர்கள், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கு பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்
இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையுமிலோ. ஆகவே இந்த அடியவர்களை பற்றித்தான் அது இன்னொரு குறிப்பு. நேற்று அதுதான் முனைவர் மருதநாமன் தான் சொன்னார்கள். மற்ற மொழியிலே எந்த மொழியிலேயும் இல்லாத வகையிலே அடியவர்களை பற்றியே சிறப்பாக வர்ணிக்கின்ற பெரிய புராணம் எங்களுடைய சைவ சமய பாரம்பரிய ஒன்றிலே தான் இருக்கின்றது. ஆகவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த 12 திருமுறையை பற்றி நாம் விழா எடுத்ததற்கு இங்கே முதற்கண் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தர முடியாமல் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக வர முடியாத இறை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் வருக வர என்று கரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி மருத்துவ கலாநிதி ராஜசுந்தரம் அவர்களே. இந்த அழைப்பிதழிலும் மற்றும் எல்லா தொழில் பிரசுரங்களிலும் 2வது உலக திருமறை பெருவிழா என்று எழுதப்பட்டிருப்பதை கவனித்திருப்பீர்கள். பலருக்கு தெரியாது ஏன் 2வது என்று. 1வது பெருவிழா மலேசிய நாட்டிலே மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. மலேசிய இந்து சங்கத்தினர் அதனை மிக மிக விமர்சையாக பக்தி ஈடுபாட்டோடு அதனை நடத்திவிட்டார்கள். அந்த மலேசிய இந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். தலைவரும் வந்திருக்கிறார். தலைவர் நேற்று என்னோடு மேடையிலே அமர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய குரலை என்னால் கேட்க முடியவில்லை. அவருடைய குரலை கேட்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட பலரில் நானும் ஒருவன். இன்று அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தன்னுடைய சகோதர சங்கத்துக்காக இன்று வரவேற்புரை நிகழ்த்த வந்திருக்கிறார். விருந்தாளியாக அல்ல, எங்களில் ஒருவராக மேடையில் அமர்ந்திருக்கிறார். வரவேற்புரை நிகழ்த்தப் போகிறார் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தத்தோ RS மோகன் ஷன். வாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சு நீங்க தான் தாழ் வாழ்க. 2வது உலக திருமுறை பெருவிழாவிற்கு சிறப்பு வருகை தந்திருக்கின்ற திரு கைலாய பரம்பரை தர்ம ஆதீன கலாநிதி குமரசாமி தம்பிரான் சுவாமி அவர்களே, சிவாச்சாரியார் அவர்களே, இந்த பெருவிழாவை சிறப்பாக மலேசிய இந்து சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இந்த லண்டன் மாநகரிலே நேற்று தொடங்கி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கு அந்த நிர்வாக குழுவிற்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தலைவர் திரு ஸ்ரீ கந்தராஜா அவர்களே, மற்ற உறுப்பினர்களே, இதில் நான் குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது டாக்டர் ஜெயநாதன் அவர்களுக்கு. காரணம், அந்த முதல் மாநாட்டிற்கு யூகேயிலிருந்து வருகை தந்த அவர் குடும்பத்தினர் தான் நாங்கள் வருகை தந்திருந்தார்கள். டாக்டர் ஜெயநாதன், திருமதி ஜெயநாதன் மற்றும் அவரோட மகன் டாக்டர் சண்முகம் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்து அந்த திருமுறையில் நல்ல ஒரு பங்கேற்பு அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் டாக்டர் சண்முகத்தோட திருமுறை கச்சேரியும் அங்கே நடைபெற்றது. அதை ஏற்று அந்த பொறுப்பை அவரிடம் நாங்கள் ஒப்படைத்தோம். கண்டிப்பாக இந்த 2வது திருமுறை மாநாடு நீங்கள் லண்டனில் நடத்தப்பட வேண்டும் என்று. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு இணங்க இன்று இதை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அவரோட பெருமுயற்சி. இதற்கெல்லாம் மூல காரணம், முதல் திருமுறை நடப்பதற்கு எங்களை ஊக்குவித்து அந்த திருமுறையை அங்கே நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது மாலவன் புலவர் ஐயா சச்சிதானந்தன் அவர்கள் இங்கு வர இயலாதது நமக்கு ஒரு பெரிய மன வருத்தம் அளித்தாலும் அவர் நம்மளோடு என்றும் உறுதுணையாக இருந்து இந்த திருமுறைக்கு அவர் ஆற்றிய பங்கு பெரிய பங்கு. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் கடந்த 37 ஆண்டுகளாக இந்த திருமுறை விழாவை மலேசியாவில் அங்கங்கு ஏறக்குறைய 14 மாநிலங்களிலும் 118 வட்டாரங்கள்லேயும் இந்த திருமுறை போட்டிகளை நடத்தப்பட்டு அது வட்டார அளவில், மாநில அளவில், இறுதியாக தேசிய அளவில் இதை நடத்தப்பட்டு
தங்க மெடல் கொடுக்குற நிலையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றது. இதுவரை ஏறக்குறைய 2.5 லட்சம் மாணவர்களை இந்த திருமுறை ஓதுவதில் ஈடுபடுத்தியிருக்கிறது இந்து சங்கம் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் இந்த திருமுறை விழாவை நாடு தலை அளவில் கொண்டு செல்ல வேண்டும். இதை ஒரு தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிக்கும் இந்த திருமுறை விழாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த திருமுறை விழா உலக திருமுறை விழாவாக நடத்தப்பட்டது. இது இன்று 2வது உலக திருமுறை விழா இங்கே நடக்கின்றது. இன்று வேறு நாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் தாங்களாக முன்வந்து 3வது திருமுறை விழாவை ஏற்று நடத்துவதற்கு முன் வருவார்கள் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து நேற்று பேசிய தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்கள்லாம் பல விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமாக திருமுறையில் புதைந்திருக்கக்கூடிய பல அம்சங்களை சுட்டி காட்டினார்கள், பல வரலாறுகளை சுட்டி காட்டினார்கள். இது இந்த அளவுக்கு மனித வாழ்வைக்கு உதவ முடியும் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டது. இது வருங்கால நம்ம சன்னதிக்கு எப்படி இது கொண்டு செல்ல வேண்டும், இது நம்மளோடு இந்த திருமுறை அழிந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் திருமுறையை ஓதுவது மட்டும் முக்கியமல்ல, திருமுறை ஓதும் போது அதோட பொருள் அறிந்து ஓத வேண்டும். ஒவ்வொரு திருமுறை இன்றைக்கி எப்படி வேணாலும் நம்ம பண்ண ராகத்தில் அதை அருமையாக ஓதிவிட முடியும். ஆனால் அந்த திருமுறை எப்படி நம்ம உயிர் துணையாக நம்ம வாழ்க்கைக்கு துணையாக கொண்டு செல்ல முடியும், நம்ம வாழ்க்கையை ஒரு நெறிப்படுத்த முடியும், அந்த நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கின்றதை அதை புரிந்து ஓத வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் அந்த முதல் திருமுறை மாநாடில் நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். வாரம் ஒரு திருமுறை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். அந்த புத்தகத்தில் என்னவென்றால் ஒரு வாரத்துக்கு ஒரு திருமுறையை நம்ம நல்ல மனனம் செய்து அதோட பொருளை அறிந்து கொண்டு அதுக்கு அந்த சிடியும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த திருமுறைக்கு பொருளும் கூறப்பட்டிருக்கின்றது, விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது, தல வரலாறு எல்லாமே அதில் அடக்கம் உள்ளது. ஸோ எனவே இதை அந்த திருமுறை ஓதும் போது அந்த திருமுறையில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களை அதை புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு நெறிப்பட வாழ்வதற்கு அதை பயன்படுத்துவது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இங்கே குறிப்பிட்ட ஸ்டாக் தான், ஏன்னா நாங்கள் வெயிட் எடுத்துகிட்டு வர முடியல. நான் லக்கேஜை கையில் எடுத்துக்கிட்டு 60 கிலோவை புக்கு மட்டும் எடுத்து வந்திருக்கோம் உங்களுக்கெல்லாம் இன்று கொடுப்பதற்காக. அப்புறம் நிர்வாக உங்களுக்கு அதை வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மலேசியா திருநாட்டில் இப்பொழுது திருமுறையை பொருளோடு ஓத வேண்டும் என்கிற அந்த பயிற்சியும் இப்போ கொடுத்து கொண்டு அதுக்குமான வாய்ப்புகளாம் அமைப்பது மட்டுமல்லாமல் நேற்று ஐயா முனைவர் அவர்கள் பேசினார்கள். அதாவது ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதாக தான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதாவது அந்த சமயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சமயத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இளைஞர்களுக்கு சமயத்தை இப்பொழுது நமக்கு போதிக்கப்படவில்லை. அதுதான் ரொம்ப நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய குறை, மற்ற நாட்டிலையும் இதுதான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஸோ எனவே மலேசியா இந்து சங்கம் மலேசியா திருநாட்டில் முதல் இந்து கல்லூரி ஒன்று அமைப்பதற்கான திட்டங்களை ஏற்பாடு செய்து அந்த கல்லூரியை கட்டி கொண்டிருக்கின்றோம். நேற்று அந்த ஐயா சொன்னது போல அங்கு இருக்கக்கூடிய 523 தமிழ் பள்ளிகள் மலேசியா திருநாட்டில் இருக்கின்றது. இந்த தமிழ் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அழைத்து மற்றும் ஆலயங்களில் சமயத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களும் அழைத்து அவர்களுக்கு சமய பாடத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக தயார்படுத்தி அங்கங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் சமயத்தை போதிப்பதற்கான ஏற்பாடுகள் மலேசியா இந்து சங்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது இங்கேயும் நீங்கள் தொடங்க வேண்டும். இந்த நாடு தலை அளவில், இந்த உலகத்தலை அளவில் இந்த திருமுறை பெறுவதற்காக மலேசியா இந்து சங்கம் இன்னொரு திட்டத்தை நாம் வைத்திருக்கின்றோம். 2020க்குள்ள உலக திருமுறை
போட்டி ஒன்று நடத்துவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய திருமுறை பாடக்கூடிய அறிஞர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு போட்டியை நடத்துவதற்காக மலேசிய இந்து சங்கம் 2020க்குள்ளே இதை நடத்தும் என்று கூறிக்கொண்டு, இதை நடத்துவதற்கு உங்கள் அனைவரும், நாங்கள் உலகம் சொல்லிவிட்டு அப்படி நாங்கள் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லோரும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த போட்டியை வெற்றி பெற செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிர்வாக குழுக்கும் சுவாமி அவர்களுக்கும் மற்ற உங்கள் அனைவருக்கும், உங்களெல்லாம் பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நானும் யோசித்தேன், எப்படி லண்டனில் நடத்த போகிறாங்க, இவ்வளோ ஆளுங்க இருப்பாங்களா, இது நடக்குமா என்பதெல்லாம் ஒரு யோசனை இருந்தாலும் கூட இங்கு வந்து பார்க்கும்போது நம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் உலகம் அளவு இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இந்த சமயத்தையும் இந்த திருமுறையும் வளர்ப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். லண்டன் சிவன் கோவில் அறக்கட்டளையின் தலைவரும் இந்த உலக திருமுறை பெருவிழா முன்னெடுப்பு குழு ஸ்டியரிங் கமிட்டியின் தலைவருமான முனைவர் து. சிறிஸ்கந்தராஜா அவர்கள் மகாநாட்டு தொடக்குரை நிகழ்த்துகிறார். முதற்கண் லூசியம் பதியில் வீட்டிருக்கும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் மனதில் நிறுத்தி வணங்கி 2வது நாளாக நடக்க இருக்கும் திருமுறை விழாவின் ஆரம்ப உரையை கூற உள்ளேன். 2வது உலக திருமுறை விழாவிற்கு வருகை தந்துள்ள திருக்காயிலாய பரம்பரை தருமை ஆதீன கட்டளை குமாரசுவாமி தம்பிரான் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள சுவாச்சாரிய பெருமக்களே, முக்கியமாக கைலமாமணி நாகநாத குருக்கள் அவர்களே, மற்றும் இலங்கை, இந்தியா, மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்த திருமுறை பெருவிழாவை சிறப்பிக்க வந்துள்ள சைவ பெரியோர்களே, ஆய்வாளர்களே, அறிவாளிகளே, மற்றும் சபையில் வீட்டிருக்கும் சமய பெற்றுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைய சந்ததியினரே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் சிவனின் திருவருளால் விழா மிகவும் இனிதே நிறைவேறியது. ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் வகையாக பேச்சாளர்கள் அனைவரும் பலவிதமான முறைகளில் சிந்தனைகளை அள்ளி அள்ளி வழங்கினார்கள். சபையில் இருந்த அனைவரும் மலர்ந்த முகத்தோடு வீடு செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. திருமுறைகளை வீடுகளில் பாராயணம் செய்ய வேண்டும். திருமுறைகள் மந்திரம் போன்றவை. உள்ளன்போடு உருவி பாடினால் இறைவனை உங்கள் உள்ளத்தில் உணர முடியும். தேடிக் கண்டு கொண்டேன் தேடித் தொடரனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது போல நாம் எமது முயற்சியால் இறைவனை எம்முள்ளே உணர வேண்டும். ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அத்திவாரத்தை முதல் முறையாக போட வேண்டும். அல்லாவிடில் கட்டிடம் அதிக காலம் நிலைந்து இருக்க மாட்டாது. அதே போல நாம் இறைவனை எம்முள் உணருவதற்கு நாம் முதலில் எம்மை அதற்கு தகுந்தவர்களாக ஆக்கி கொண்டு வர வேண்டும். வாக்கு, மனம், காயம் என்னும் மூன்றினாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி எம்மை நாம் தயார் செய்யும் போது இறைவன் எம்மை நோக்கி ஓடி வருவான். நாம் ஒரு அடி அவனை நோக்கி நகரும் போது அவன் 10 அடி எம்மை நோக்கி நகர்வான். இப்படியான உண்மைகளையே எமது 63 நாயன்மார்களும் வெவ்வேறு விதத்தில் எமதுக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். இவற்றை எப்படி எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது பற்றியதை நேற்றைய தினம் தமது பேச்சில் கலாநிதி நடராஜன் அவர்கள் பலவிதமான கருத்துக்களை வழங்கியிருந்தார்கள். நாம் அவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகும். எமது இளைய சந்ததியினரின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு ஒரு நிகழ்வு ஆங்கிலத்தில் அருகாமையில் உள்ள சிறு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள அறிவாளர்கள் அதில் பங்கு கொண்டு அவர்களுக்கு தேவையான சமய விளக்கங்களை கொடுக்க இருக்கின்றனர். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். சாயந்தரம் 3 மணி அளவில் அங்கு சென்று அந்த நிகழ்வில் பங்கு கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். Ladies and gentlemen, there will be a parallel session taking place this afternoon from 3 to 6 o'clock.
That will be conducted in English because some of our children and the second generation Tamils who are not familiar with or would not be able to follow the Tamil proceedings, we are organized this English special sessions. Therefore, that will be conducted by 4 leading scholars who have specially arrived to participate in the main conference and also to conduct the parallel session. Therefore, we appeal to all the youngsters and second generation who wish to participate in that one to join that in the next room for 3 o'clock this afternoon and tomorrow. மற்றும் இலங்கை இந்தியா இரண்டிலும் உள்ள மொத்தமாக 4 சிவனின் பிரதான தலங்கள் இங்கு திருமுறையுடன் வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டப்பட உள்ளது. அதனை பார்த்து மகிழ்வதோடு மட்டும் நின்று விடாமல் அவற்றை நன்றாக உள்வாங்கி உங்கள் ஆன்மீக அறிவையும் வளர்த்துக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். There will be 4 videos will be presented. There will be 2 today and tomorrow another 2. Today will be Sidambaram and Tiruketishwaram will be shown. In the morning the Sidambaram and the afternoon Tiruketishwaram. And tomorrow morning it will be Tiruvannamalai and Tirukoneshwaram in the afternoon. There's a running commentary given by Dr. Kandaya Sivakumar and also Thevaram songs by our residents Oduvar at Sivan Temple, Swami Tandamani Avargalam, and the Sidambaram Muthukumaran Oduvar also sung together. That will be played. It will be 20 minutes. Therefore, that will be a very and this videos have been shot for especially for this conference. Therefore, I hope you will enjoy that and also gather quite a lot of information, and also you will be able to visit those temples whenever you get your time at the earliest possible opportunity. மேலும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த விழா மேலும் ஊக்கமளிக்கும் ஒரு ஊண்டுகோலாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது ஆரம்ப உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவா. ஈஸ்டர்ன் பகுதியில் அருளாட்சி புரிந்து வரும் கிழக்கு லண்டன் ஈஸ்டர்ன் பகுதியில் அருளாட்சி புரிந்து வரும் எங்கள் அழகு தெய்வம் அழகன் முருகன் லண்டன் முருகன் ஆலயத்தில் தலைமை குருக்களாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் கைலாய மாமுனிவர் நாகநாதம் குருக்கள் ஐயா அவர்கள் ஆசிரியர் வழங்குவார். ஐயா, நீங்கள் இங்கே வர தேவையில்லை, அங்கே இருந்து பேசலாம். ஆனால் ஒன்று, இந்த மணிக்கூடிலே அங்கே. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொடுவேன் நானே. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதமானாய் போற்றி, அல்லல்லறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நல்லதொரு ஆன்மீகமான சூழ்நிலையிலே பல நவீன சாதனங்களுக்கு இடையே அல்லல் பட்டு அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஒரு நல்ல விடிவை தருவதற்காக லண்டன் சிவன் கோயில் ட்ரஸ்ட் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தினுடைய பெருமுயற்சியினாலே சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய ஒத்துழைப்பிலே ஒரு சிறந்த 2வது திருமுறை மகாநாடு நடைபெறுகிறது. அதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பயிற்சிக்கூடமாகிய தர்ம பயிர் வளர்க்கும் தர்ம ஆதீனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சுவாமிகள் அவர்களே, நேற்றைய தினம் வந்து தொடங்கி வைத்த திருவாவடுதுறை ஆதீனம் மற்றும் அநேக ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே மணிக்கூடு வைத்திருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் கண்ணு பழுது, அதனால் அது என்னன்னு தெரியாது எனக்கு.
நல்ல வேலை இங்கே வந்து ஒரு மணிக்கூடாக வைத்திருக்கிறார்கள். சில இடத்துல மணி வைப்பார்கள். 3 மணி, ஒன்று மணி, ஒன்று மணி, இதுவும் மணி, மணி துளி. நண்பர் ராமநாதன் அவர்களுடைய 60 ஆண்டு விழாவிலே ஒரு வேடிக்கை நடந்தது. ஏகப்பட்ட பேச்சாளர்கள் அவருடைய பெருமையும் புகழையும் பெற வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. கூட்டத்தில் இருந்தவங்களை பாதி பேர் மேடைக்கு வந்து பேசினார்கள். அதற்காக கொஞ்ச நாடி ஆனோன்னா மணியை வைத்து மணி அடித்தவுடன் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளையும் விட்டு தலைவர் வழிநடத்தினார். என்னுடைய முறை வந்தபோது நான் சொன்னேன், எனக்கு மட்டும் இந்த மணியை அடிக்காதீங்கன்னு. ஏன்னா எங்களுக்கு மணி அடித்தா தொடங்கி பழக்கம். எங்களுக்கு மணி அடித்தால் பூஜையை தொடங்கி பழக்கம். நான் நிறைவு செய்யும் நேரத்தில் நீங்கள் மணி அடித்தா நான் மறுபடியும் தொடங்கிடுவேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொன்னேன். அப்படி காலம் மிகு பொன்னானது. நான் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் உண்டு. அப்படியே மேடையில் அமர்ந்தவாறு அப்படியே கூட்டத்தை எண்ணி பார்த்தேன். ஒரு 96 பேர் இருந்தது. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கலாம். ஒரு 100 பேராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். இறைவன் சொல்கிறார், அங்கே 96 பேர், இங்கே ஒரு 8-9 பேர் இருக்கோம், மொத்தம் 108 பேர் இருக்கோம். அங்கே பார்த்தா நடராஜர், சிவகாமி மற்றும் அருளாளர்கள். 107 வந்ததுங்க. என் மனசில் தோணுச்சு, நடராஜர் தலைமையில் கங்கைன்னு ஊற்றிருக்கா, ஆக 108. இறைவன் நாம் என்ன நினைக்கிறோமோ நடத்தி கொடுக்குறேன். இந்த நம்பிக்கை வந்து முதல்ல வரணும். நேற்றைய தினம் அருமையாக பேச்சாளர்கள்லாம் பேசினாங்க. இந்த ரா ரா லா இதெல்லாம் பேசினாங்க. நிறைய அருமையான விஷயங்கள். ஒரு தேவாரத்தை வேறு நல்ல சிவம் தானே அருமையாக பாடினார். அந்த தேவாரத்தை கொங்கு நாட்டு மக்கள் பாடினா எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தேன். ஏன்னா அந்த லா லா வர்றது ழகாரத்தில் யகார பிரயோகம் அழகாக சொல்லி வாழைப்பழத்தினுடைய அப்படியே வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரிலாம் சொன்னார். மிக அழகாக இருந்தது. எனக்கும் நிறைய அனுபவம் உண்டு. கோயிலில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து பேர் நட்சத்திரம் என்னன்னு கேட்டேன். கூரம் கட்டம்மாள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, இதுனா இப்படி ஒரு புது பேராக இருக்கு. சரி, பேர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த கூரம்ங்கிறது அநேகமாக பூரமாக தான் இருக்கும். சரி, பூரம் நட்சத்திரம், ஆனால் பேர் என்ன கட்டம்மாள்? இல்லை கட்டம்மாள், இல்லை கட்டம்மாள்னு திருப்பி சொன்னாங்க. அதற்கப்புறம் தான் தெரியும் அந்த அம்மாவுக்கு பாவுக்கு பதிலாக கா தான் வருது, பா வராது அந்த அம்மாவுக்கு. அது பூரம் பட்டம்மாள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. இங்கே எங்ககிட்ட கூரம் கட்டம்மாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் சொன்னேன், ஏதோ ஒரு மதக்காரங்க பாவின்னு சொல்லும்போது அது காவின்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அதை போல திருமுறைகளை ஓதும் பொழுது, இந்த திருமுறையை பற்றி சொல்லணும்னா நான் எத்தனை மணிக்கு தொடங்கினேன்னு தெரியல. இந்த திருமுறைகளை பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு. அதை இப்போ நாங்கள்லாம் வேதங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அதிகம், என்னுடைய தருமபுரி ஆதீன பாடசாலையிலே அங்கே தான் நான் ஆரம்ப ஆகமங்களை படிந்தது. எங்களுக்கு மந்திரம், கிரியை, பாவனை அப்படின்னு 3 இருக்கும். எதை சொல்லும் பொழுதும் மந்திரம், அந்த மந்திரத்தை வாய் உச்சரிக்கணும், கை முத்திரைகளை காமிக்கணும், ஆவாகனம், ஸ்தாபனம் அப்படின்னு அந்த தேனு முத்திரை. அப்படி இதற்கு மேலாக பாவனை மனதில் இருக்கணும். இந்த ஆகமத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த கும்பத்தில் சுவாமி ஆவாகனம்னுட்டு ஸ்வாகதந்தே மகாதேவிதி விஜ்ஞாப்பிய வத்ச சுஸ்வாகமதி தேவேனோக்தம் விபாவ்ய. அந்த சுவாமியை, ஏ சுவாமி ஸ்வாகதந்தே, உனக்கு நல்வரவு கூறுகிறேன், நீ இந்த கலசத்தில் இரு அப்படின்னு சொன்ன உடனே வத்ச சுஸ்வாகமதி தேவேனோக்தம் விபாவ்ய, நான் சொன்ன உடனே அந்த சுவாமி என்ன சொல்கிறாராம், வத்சன குழந்தைன்னு அர்த்தம். ஏ குழந்தை, நான் வந்துட்டேன். வத்ச சுஸ்வாகதம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா, அதுவும் செட்டிநாட்டில் வாங்கன்னா அவங்களும் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இது கொடுக்கணும். அது மாதிரி சுவாமி கொடுக்குறாராம். ஸ்வாகதந்தே மகாதேவிதி விஜ்ஞாப்பிய அப்படின்னு சொன்னவனே வத்ச சுஸ்வாகமிதி தேவேனோக்தம் விபாவ்ய. அப்படி சுவாமி சொல்வதாக நீ நினைத்துக்கொள். விபாவனம், அந்த பாவனை வரணும். அதான் நான் சொல்கிறேன், சில பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த
தலைமுறையில் எல்லாவற்றையும் நீங்கள் படிக்க முடியாது இல்லையா? இப்போ ஓதுவாமூர்த்திகளுக்கே பன்னீர் திரும்பிங்கன்னு சொல்கிறதுன்னா இப்போ நம்ம சாமி தண்டபாணி செய்த மாதிரி ஒரு பெரிய சிறந்தவர்கள் சொல்லலாம். ஆனால் அத்தனை திருப்புகழ் அத்தனை இதையிலும் ஒருவர் படித்து இந்த காலத்துக்கு அதுக்கு நமக்கு காலம் இல்லை. ஆனால் எதை சொல்லும் பொழுதும் ஈடுபாட்டோடு சொல்லுங்கள். ஒன்று மொழி, இரண்டது அந்த பதிகம், மூன்றாவது அது நடந்த சூழ்நிலை, எதற்காக எப்படி அருள் கிடைத்தது. எனக்கெல்லாம் சில வேடிக்கையான பழக்கம் உண்டு. மனதை கட்டுப்படி சிலதெல்லாம் நீங்கள் பயிற்சியில் தான் வரணும். எனக்கு ஒரு பழக்கம், பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் மணிக்கூட்டில் கடிகாரத்தில் 1, 2, 3ன்னு மணி தெரியுது பாருங்கள். அந்த நேரம் வரும் பொழுது நான் உள்ளுக்குள்ளே 5 தடவை மூலமந்திரத்தை ஜெபம் பண்ணுவேன். காலை 9 மணி அப்படி பெரிய முள் இது 9லையும் பெரிய முள் 12லையும் வரும்பொழுது தானாக நான் ஒரு 5 தடவை சொல்லிடுவேன். அடுத்ததாக 10வது மணி ஆகும்போது 5 தடவை சொல்லுவேன். 11வது மணி ஆகும்போது 5 தடவை சொல்லுவேன். இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், மணிக்கூட்டை பார்க்காமையே உங்களுக்கு டைம் தெரிய ஆரம்பிச்சிடும். எங்கள் சிவாச்சாரியர் ஒருத்தர் இருந்தார், திருவாடான ஐயாமணி சிவம்னு எல்லாருக்கும் பெருசாக தெரியும். அவர் வீட்டில் 2 பிள்ளைகள், அவரும் அவருடைய சகோதரரும். சகோதரர் நிறைய படித்தவர், மூத்தவர் முதல்ல அதிகம் படிக்கலை. ஆனால் கும்பாபிஷேகங்களுக்கு போவார். இந்த செட்டிநாட்டில் அந்த காலத்தில் ஒரு பழக்கம், உடையவர் பூஜை பண்ணுறவங்களுக்கு 5 ரூபா சம்பாவனை கூட. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் 20 ரூபா சம்பாவனைன்னா, ஆத்மார்த்த பூஜை உடையவர் வச்சு அல்லது சிவ பூஜை செய்கின்றவர்களுக்கு 5 ரூபா சம்பளம் கூட சம்பாவனை. அந்த காலத்தில் 5 ரூபானா ரொம்ப பெரிய காசு. இதற்காக இவர் என்ன செய்வார்னா, இவர் தினந்தோறும் சிவபூஜை பண்ணுறதில்லை, ஒரு வெள்ளி தகுட்டை அப்படி இடுப்பில் சொறி இருப்பார். அவர் சொன்ன கதை, அவர்கிட்டயே நான் நிறைய காரணம் வந்து அனுபவப்பட்டேன். பல கும்பாபிஷேகங்களை திருவண்ணாமலை அதுன்னு எவ்வளோ பண்ணுவார். அவர் இடுப்பில் வச்சுருப்பாராம். எல்லாரும் பூஜை பண்ண உட்காந்தோடனே இவரும் போய் உட்காந்து ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுட்டு அந்த யந்திரத்தை தூக்கி நடுவில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார். ஒன்றும் பூஜை கீஜை ஒன்றும் பண்ணுறதில்ல, இவருக்கு தெரியவும் தெரியாது. ஒரு இதுக்கா எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தார். எல்லாரும் பூஜை பண்ணி முடித்த உடனே இவரும் துணியை முடித்து மறுபடியும் இடுப்பில் கொண்டுட்டு போயிடுவார். 5 ரூபா சம்பாவனை கூட. ஆனால் இதை செய்ய 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 கும்பாபிஷேகத்துக்கு போகாத நாளிலும் ஆகா இன்னைக்கு இந்த தகடு சும்மா இருக்கேன்னு சொல்லி வீட்டில் பூஜையை ஆரம்பித்து அப்புறம் ஒரு பெரிய தலை சிறந்த காஞ்சிகாமகோடி ஆஸ்தான வித்வானாக வந்தார். இதற்கு என்ன காரணம்? பயிற்சி. நீங்கள்லாம் பயிற்சி தான். திருமுறையை இப்படி ஏதோ ஒரு நல்ல விசேட காலங்களில் வந்து 4 பேர் பாடிட்டு போகிறதுல இல்லை. ஒரு பாட்டு தெரிஞ்சாலும் சரி, நமது குழந்தைகளுக்கு தான் இப்போ சொல்லணும். நமக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ நம்ம பண்ண வினைகளுக்கு நமக்கு வரப்போகுது. ஆனால் குழந்தைகளை எப்படி இந்த வழியிலே தயார் செய்ய வேண்டும்? 24 மணி நேரம் வேண்டாம், 20 மணி நேரம் வேண்டாம், 1 மணி நேரம் கூட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நீ பிள்ளையார்கிட்ட போய் நின்ன உடனே 5 கருத்து நீ சொல்லு. முருகன்கிட்ட வந்த உடனே பெரிய திருப்புகள்லாம் அவர்கள்லாம் பெரியலாம் வேண்டாம், ஏறுமையிலேறி விளையாடும் ஒன்று அந்த 6 வரியை சொல்லு. சிவன்கிட்ட போனவுடனே ஒரு உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு இந்த மகா நாட்டிற்காக 10 தேவாரங்களை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க பரிசு வாங்கிறதுக்காக. இந்த 10 தேவாரங்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்க. நம்ம மதம் எங்கேயோ போயிடுங்க. ஒரு திரைப்பட பாட்டு இருக்கு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. அதே போல் நம்ம சமயத்தில் என்ன இல்லை, நம்ம நல்ல சிவன் நமது அவர் பல பேராளர்கள் சிவகுமாரன் அவருடைய இதுக்கு அப்படி சுவாமிகள் போல நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏங்க வெளியில் போய் கையேந்தணும்? ஆனால் நம்முடைய இருக்கின்ற பொருளுடைய பெருமதி வெகுமதி தெரியாமல் தான் வேறு மதங்கள்கிட்ட போய் கையை நீட்டிட்டு. அந்த நிலை மாற வேண்டும். அது 1 நாள் 2 நாளில் மாறாது, அது விரைவாக மாற வேண்டும் என்று எல்லாத்தையும் சாமிகிட்ட கேட்டே நமக்கு பழக்கம். இதையும் அந்த ஆண்டவனிடையுமே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.